புத்திரர் என்னப்படுவார்கள். பிரச்சனை பண்ணுகிறவர்கள் உங்களுக்கு தெரியும், ட்ரபிள் மேக்கர்ஸு. இது பீஸ் மேக்கர்ஸ். இது பிளஸ்ஸர் ஆர் த பீஸ் மேக்கர்ஸ், நாட் ட்ரபிள் மேக்கர்ஸ். பீஸ் மேக்கர்ஸுக்கும் ட்ரபிள் மேக்கர்ஸுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னா, பீஸ் மேக்கர்ஸ் வந்து தேவனுடைய குணத்தை பிரதிபலிக்கிறார்கள். எங்கெல்லாம் பீஸ் மேக்கர்ஸை பார்க்குறீங்களோ அங்கே கடவுளையே பார்க்க முடியுது. ஒரு பேச்சு பேசினாங்கன்னா ரெண்டு பிரிஞ்சு போயிருக்கிற ரெண்டு பேரை ஒன்றா சேர்க்குற மாதிரி பேச்சா இருக்கும். கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருக்காங்களா, அவங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுற பேச்சாக இருக்கும். சில ஆளுங்களை பாருங்கள், வாய் கெடுக்கிற வாயாக இருக்கும். அவங்களுக்கு வாட்ஸ்அப்பெல்லாம் தேவையில்லை, அதை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக வாயை பயன்படுத்தி ரெண்டு பேர் இருந்தால் சந்தோஷமாக இருக்காங்கன்னா போய் அதில் ஒரு பொய்யும் புரட்டியும் பேசி என்னத்தையாவது ஒரு வார்த்தையை சொல்லி குழப்பி அங்கே இருக்கிற சமாதானத்தை கெடுத்து ரெண்டு பேரும் ஒருத்தரை பாத்திரம் கத்திரம் சட்டி பானை எடுத்து அடிச்சுக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. இவங்க வந்தாங்கனாலே ட்ரபிள் மேக்கர்ஸாக தான் இருப்பாங்க. ட்ரபிளை உண்டாக்காமல் விட மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக கோயிலுக்கு போயிடுவாங்கண்ணா, அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆனால் பண்ணுறதெல்லாம் ட்ரபிள் தான், ட்ரபிள் மேக்கர்ஸாக இருப்பாங்க. தேவனுடைய ராஜ்யத்தின் அடையாளமாக இது. தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவங்கன்றீங்களா அவங்க? தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சா, உள்ள ஆரம்பிச்சிருச்சா? கர்த்தர் ஆள்றாரா உள்ள? இயேசு ராஜாவாக இருக்காரா? இயேசு ராஜாவாக இருந்தார்னா நம்ம ஒவ்வொருவரும் பீஸ் மேக்கர்ஸ் ஆகிடுவோம், சமாதானம் பண்ணுகிறவர்களாக ஆகிவிடுவோம். நம்ம ஒரு வீட்டுக்கு போய் காலடி எடுத்து வச்சோம்னாலே அங்கே சமாதான பேச்சு தான் நடக்கும். அதன் மூலமாக நன்மை தான் உண்டாகும், அதன் மூலமாக தீமை உண்டாகாது. நல்லா இருக்கிறவங்க பிரிஞ்சு போக மாட்டாங்க, கெட்டு போக மாட்டாங்க. நம்ம போனதுனாலேயே கெட்டு போனவங்க நல்லா வாங்க, ஐயோ வந்தது நல்லது, காலடி வச்சார உள்ள அது நல்லது, இவர் வந்து 4 வார்த்தை பேசினார் அது பிரயோஜனமாக இருந்தது அப்படிங்கிற விதத்தில் அவருடைய பேச்சு இருக்கும். அதான் சமாதானம் பண்ணுகிறவர்கள். வேலை ஸ்தலத்தில் பாருங்கள், கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ. அப்படிலாம் நிறைய படிக்கிறாங்க இந்த காலத்தில், கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷனை பற்றி. ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்ததுன்னு எப்படி அதை தீர்க்கிறதுன்னு, அதுதான் சமாதானம் பண்ணுறது. ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் இழுத்திட்டு இருக்கும்போது வேலை ஸ்தலத்தில் இது நிறைய அக்கப்போர் நடக்கும் பாருங்கள். இந்த மாதிரி டக் ஆஃப் வார் மாதிரி, நீயா நானா பார்த்துடலாம் அப்படின்னு. இதுக்கு தான் ஆஃபீஸ் யூஸ் பண்ணப்படுது நிறைய நேரத்தில். ஆனால் சமாதானம் பண்ணுகிறவர்கள் யாராவது ஒருத்தர் நடுவில் பூந்து என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேருக்குள்ளேயும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார்கள். இது ரொம்ப முக்கியம். இது வந்து தேவன் புத்திரர் என்னப்படுவார்கள். இவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார். அந்த புத்தியை வந்து இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை காட்டுகிறது. கலகம் மூட்டுறவனை பாருங்கள், கலக்கிக்கிட்டு இருக்கிறத போட்டு உருட்டிக்கிட்டு பிரட்டிக்கிட்டு பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்டு இருக்கிற ஆளை பாருங்கள், கடவுளுடைய பிள்ளையே கிடையாது. அவன் கடவுளுக்கு சொந்தமானவன் இல்லைன்றதை காட்டுறான். உள்ள பிசாசு கிரியை செய்து பிசாசுக்கு இடம் கொடுத்தாச்சுன்றது தெரியுது.